الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இதுவரைக்கும் திருக்குரான் தஃப்சீர் பயானில் சூரத்துல் பக்ராவினுடைய 82 வசனங்களின் விளக்க உரைகளை நாம் பார்த்தோம். கடைசியாக சென்ற வாரம் யூதர்கள் படிப்பறிவில்லாமல், அதாவது யூதர்களில் ஒரு சில கூட்டத்தார்கள் படிப்பறிவில்லாமல் என்ன செய்வார்கள், யூத பாதிரிமார்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே செவிமடுப்பார்கள். அது அப்படியே செவிமடுத்து என்ன செய்வார்கள், அப்படியே கண்மூடித்தனமாக அமல் செய்வார்கள். அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றிய குறிப்புகள் தௌராத்தில் இடம்பட்டிருந்தும் கூட அதை எல்லாம் மறைத்து தங்கள் கைப்பட என்ன செய்வார்கள், தௌராத்தை திருத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன வர்ணனைகள் எல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் மாற்றி என்ன செய்வார்கள், மக்களிடத்தில் காட்டுவார்கள். காட்டிவிட்டு சொல்வார்கள், இவர்கள் இறுதி நபி அல்ல என்பதாக சொல்லி உண்மையை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சென்ற வாரம் தஃப்சீர் பயானில் சொல்லப்பட்டது. தற்பொழுது இந்த வாரம் 83வது வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா ஒரு யூதர்களிடத்திலிருந்து ஒரு சில உறுதிமொழிகளை அல்லாஹு தாலா வாங்கி கொண்டான். அந்த உறுதிமொழியை அவர்கள் காப்பாற்றினார்களா அல்லது மாறு செய்தார்களா என்பதை தான் இன்றைய தஃப்சீருடைய உரை என்பது இருக்கப் போகிறது. ஆக 83வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஇத் அகத்னா மீசாக பனி இஸ்ராயில், நாம் பனி இஸ்ரவேலர்களிடத்தில் வாக்கு என்பது வாங்கினோம், அதாவது உறுதிமொழி என்பது வாங்கினோம். என்ன உறுதிமொழி வாங்கினோம்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அதாவது நீங்கள் வணங்கினால் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்முறையில் உபகாரங்கள் என்பதையும் நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் வதில் குர்பா, உறவினர்களையும் நீங்கள் அரவணைத்து வாழ வேண்டும். வல் யதாமா, யத்தீம்களையும் அனாதைகளுக்கும் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். வல் மசாக்கீனி, ஏழை எளியோர் மக்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உதவி செய்ய வேண்டும். வகூலு லின்னாஸி ஹஸ்னா, நீங்கள் மக்களுக்கு நல்ல நல்ல சொற்களையே நீங்கள் சொல்ல வேண்டும், நல்லதையே நீங்கள் ஏவ வேண்டும். வகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவைகளெல்லாம் அல்லாஹு தாலா வாக்கு உறுதிகளாக, அதாவது உறுதிமொழியாக யூதர்களிடம் அல்லாஹு தாலா பெற்றுக்கொண்டான். அப்படி பெற்றுக்கொண்ட பின்னால் என்ன ஆனது? சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வ அன்தும் முஅரிதுன், பின்பு
நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழியெல்லாம் அளித்துவிட்டு நாங்கள் இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்லி நீங்கள் வாக்குறுதி தந்துவிட்டு உறுதிமொழி தந்துவிட்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? சும்ம தவல்லைத்தும், நீங்கள் உங்களிலிருந்து ஒரு சிலர்களை தவிர அந்த உறுதிமொழியை புறக்கணித்து விட்டீர்கள். அதாவது அந்த உறுதிமொழியின்படி என்ன செய்யவில்லை, நீங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா பனி இஸ்ரவேலர்களுடைய வாங்கிய அந்த உறுதிமொழியும் அவர்கள் செய்த மாறுபாட்டையும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக இது 83வது வசனம். இது இப்போ முதலாவதாக அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? உறுதிமொழி, முதலாக ஒரு உறுதிமொழி, லா தஅபுதூன இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. பொதுவாக ஷரியத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கலிமா தான். அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் நமது அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒருவர் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார், ஆனால் அவர் முஸ்லிமாக இல்லாமல் அவர் என்ன செய்கின்றார்? நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருந்தாலும் அதற்குண்டான நன்மைகளை என்ன செய்ய முடியாது? நாளை கியாமத் நாளில் பார்க்க முடியாது. நன்மைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை சொர்க்கம் என்பது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், முதல் அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? அவனுக்கு எந்த விதமான இணை என்பதும் வைக்கக்கூடாது, துணை என்பதும் வைக்கக்கூடாது. ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள். ஆனால் என்ன நடந்தது? அல்லாஹ்விற்கு ஷிர்கை வைத்தார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள். இதற்கு முன்னரே நாம் சொன்னோம், பனி இஸ்ரவேலர்கள் காளை மாட்டை வணங்கி அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் பின்னால் சூரத்து தௌபாவெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லுவான், உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் மகன் என்பதாக, அதாவது அல்லாஹ்விற்கு மகன் இருக்கின்றான் என்பதாக எல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து என்ன செய்தார்கள்? தங்களது வார்த்தைகள் எல்லாம் விட்டார்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். ஆக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற உறுதிமொழி என்பது யூதர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த உறுதிமொழிக்கு மாறு செய்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்தபடியாக வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் உங்கள் பெற்றோர்களிடம் நன்முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா யூதர்களிடத்திலிருந்து ஒரு வாக்குறுதியை, ஒரு உறுதிமொழி அல்லாஹு தஆலா வாங்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி கேட்கிறார், நான் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், லி உம்மிக்க, உமது தாய்க்கு நீ அதிகமாக கடமைப்பட்டுள்ளாய். அடுத்து இரண்டாவதாக அந்த சஹாபி கேள்வி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி கேட்கும் பொழுது இரண்டாவது முறையும் நபி அவர்கள் சொன்னார்கள், உன் தாய்க்கு நீ அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றாய். மூன்றாவது முறையும் கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றேன் கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொல்லும் பொழுது லி உம்மிக்க, உமது தாய்க்கு நீ அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றாய் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு நான்காவதாகத்தான் அந்த சஹாபி நாலாவது முறையா அந்த கேள்வி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் கேட்கும்போது லி அபீக்க, உமது தந்தைக்கு நீ அதிகமாக கடமைப்பட்டிருக்கின்றாய் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தந்தை மட்டும் சும்மா அல்ல, அவர்களை பற்றியும் ஹதீஸில் பல விதமான சிறப்புகள் வருகின்றது. தந்தையின் பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் என்பது இருக்கின்றது. ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலித், தந்தையின் பொருத்தத்தில் தான் ரப்பினுடைய பொருத்தம் இருக்கிறது. தந்தை நம்மை பொருந்தி கொண்டால் தான் ரப்பு நம்மை பொருந்தி கொள்வான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று பெற்றோர்களை பற்றி உண்டான விஷயங்களை இங்கே எடுத்து சொல்கிறார்கள். ஆக பெற்றோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நன்றி உபகாரம் என்பது செய்ய வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் நல்முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவும் சரி நபி அவர்களும் சரி சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சொல்வது, மூன்றாவது உறுதிமொழி எடுத்தது வதில் குர்பா, உறவினர்களோடு ஒன்றி வாழ வேண்டும். அவர்களை துண்டித்து என்பது வாழக்கூடாது. உறவினர்களோடு ஒன்றி என்பது வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா ரஹம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உறவை அல்லாஹு தஆலா படைத்தான். ரஹம் என்று சொன்னால் ரஹ்மான் என்ற பதத்திலிருந்து வந்ததான் ரஹம் என்ற வார்த்தை. அந்த ரஹ்மை, அந்த உறவை படைத்த பின்னால்
அந்த உறவு என்ன செய்தது, அல்லாஹ்வை விட்டு வருவதற்கு மிகவும் ஒரு என்ன செய்த, அல்லாஹுடைய இடுப்பை பிடித்து கொண்டது. நபியவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் இடுப்பை இப்படி பிடித்துக் கொண்டது, என்னை நீ மனிதர்களிடத்தில் ஒப்படைக்காதே அப்படின்னு சொல்லி என்ன செய்து, உறவு என்பது அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிறது. அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யார் உன்னை சேர்ந்து வாழ்வார்களோ அவரை என் ரஹ்மத்தோடு நான் சேர்த்துக் கொள்வேன். யார் உன்னை துண்டித்து விடுவார்களோ, யார் அந்த உறவை துண்டித்து விடுவார்களோ அவர்களை நான் துண்டித்து விடுவேன், என் ரஹ்மத் என்பது அவர்களிடமிருந்து துண்டிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக உறவுகளை என்பது பேணி வாழ வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா நான்காவதாக ஒரு உறுதிமொழி எடுக்கின்றான். அதுதான் வல் யத்தாமா, எத்தீம்களிடம் பரிவு காட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும். எத்தீம்களை வளர்ப்பவர்களுக்கு ஒரு சுப செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். காஃபிலுல் யத்தீமி லஹு அவு லிகைரிஹி அன வஹுவ கஹாத்தைனி ஃபீல் ஜன்னா. யார் எத்தீமை தன் பொறுப்பெடுத்து, ஒரு அனாதையை தன் பொறுப்பில் எடுத்து வளர்க்கிறார்களோ நானும் அவரும் கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, நாங்கள் இந்த இரண்டு விரல்கள் எப்படி ஒன்றாக இருக்கின்றதோ அதே போன்று என்ன செய்வோம், நானும் அந்த எத்தீமை யார் பராமரிக்கிறாரோ அவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக எத்தீம்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சரி, யார் எத்தீம், மார்க்கம் யாரை எத்தீம் என்று சொல்கிறது என்று சொன்னால், சிறுபிராயத்தில், அதாவது பருவ வயது அடைவதற்கு முன்னதாக யார் தந்தையை இழந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் எத்தீம் என்று சொல்லப்படும், அவர்கள் தான் அனாதைகள் என்று சொல்லப்படும் மார்க்கத்தில். ஆக அந்த அனாதைகளை யார் பராமரித்து, அவர்களுக்கென்று ஒரு சொத்து இருந்தால் அந்த சொத்தையும் பராமரித்து, ஒரு வயது வந்த பின்னால் அந்த சொத்தை எல்லாம் இந்தாப்பா நீயே வச்சுக்கோ, உன்னுடைய சொத்தை உனக்கே நான் கொடுக்கிறேன், உனது பணத்தை உனக்கே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நல்ல முறையில் அனாதைகளிடத்தில் யார் நடந்து கொள்கிறார்களோ நபியவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தி, நானும் அவரும் இந்த இரண்டு விரல்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போன்று நாங்கள் சொர்க்கத்தில் இருப்போம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுப செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வாக்குறுதி என்பது, இந்த உறுதிமொழி என்பது பனு இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து வாங்கப்பட்டது என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அது அடுத்தபடியாக வல் மசாகீனி, ஏழை எளியோர்களிடத்திலும் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வகூலு லின்னாசி ஹுஸ்னா, நீங்கள் மக்களிடத்தில் நல்லதையே நீங்கள் சொல்ல வேண்டும், நல்லதை ஏவி நீங்கள் தீயதை தடுக்க வேண்டும். ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் ஏவ வேண்டும், தீயது நடந்தால் அதை பார்த்து என்ன செய்யணும், தீயதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா யூதர்களிடத்திலிருந்து ஒரு வாக்குறுதிகளை, ஒரு உறுதிமொழிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா எடுத்தான். கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது இந்த சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலே நாம் சொல்லியிருப்போம். தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது சும்மா தொழுதுட்டா மட்டும் போதாது. தொழுகையை அதற்குரிய ஒழுக்கங்களோடு, மன உறுதியோடு, மன அமைதியோடு, அந்த தக்வாவோடு, இறையச்சத்தோடு, மன ஓர்மையோடு அந்த தொழுகை என்பது இருக்க வேண்டும். நல்ல முறையில் ஒது செய்திருக்க வேண்டும். எல்லா ஒழுக்கங்களை பேணி அல்லாஹ்விற்கு முன்னால் மன ஓர்மையோடு நின்று தொழுதால்தான் அதுதான் தொழுகை நிலைநாட்டுவது என்று அர்த்தம் என்று சொல்லி வஅகீமுஸ் ஸலாத் என்பதற்கு விடுவரையில் எழுதுவார்கள். ஆக தொழுகையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். வஆத்து ஸகாத்த, ஸகாத்தையும் நீங்கள் பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும். ஆக ஸகாத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தில் ஒரு முறை என்பது கடமையாகும். உதாரணமாக இந்த ரமலானில் ஸகாத்து கொடுத்தவர்கள் இனி அடுத்த வரக்கூடிய ரமலானில் அவர்கள் கண்டிப்பாக ஸகாத்து கொடுத்தாக வேண்டும். ஸகாத்துடைய அளவை பொறுத்த வரைக்கும் 612 கிராம் வெள்ளியோ அல்லது வெள்ளியோடைய கிரயமோ நம்மிடத்தில் நம்ம பேங்க் லாக்கர்லையோ அல்லது பேங்க் பேலன்ஸ்லையோ அல்லது நம்ம வீட்டு பீரோ லாக்கர்லோ இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஸகாத்தை கொடுத்தாக வேண்டும். ஒருவேளை ஸகாத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா காலத்து ஸகாத் மாலன் இல்லா அஹ்லகத்துஹு, எந்த ஒரு பொருளில் ஸகாத்துடைய பொருள் கலந்து விட்டதோ, அதாவது ஒரு வருடம் ஆன பின்னால் நீங்கள் ஸகாத் என்பது கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஸகாத் கொடுக்காமல்
அதனுடைய பங்கு ஜக்காத்து, அதாவது ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய பங்கு உங்கள் செல்வத்திலேயே இருந்தது என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லா அஹ்லகத்துஹு, உங்களுடைய அனைத்து பொருட்களும் அந்த சின்ன ஜக்காத்துடைய அந்த பகுதி இருக்கிறது அல்லவா, ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய அந்த பங்கு இருக்கிறதே, அது அனைத்து பொருளையும் அழித்துவிடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒருவர் நல்ல பணக்காரராக இருக்கிறார், அவருக்கு எல்லா விதமான செலவுகள் என்பதும் வருகிறது சொன்னால் அவர் சரியான முறையில் ஜக்காத்தை நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் வசூல் செய்வான். ஹாஸ்பிட்டல் மூலியமாகவோ அல்லது வேறு ஏதாவது நோய்களை கொடுத்து நிறைய என்ன செய்வாரு, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்வார். அடுத்து அதிகமாக என்ன செய்யும் அவருக்கே தெரியாமல் காசு பணங்கள் அவர் கையில் நிற்கவே நிற்காது. காரணம், கொடுக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எப்படி வசூல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியும். ஆகவே ஜக்காத்து கொடுக்காதவர்கள் கண்டிப்பாக ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு சிறிய ஒரு அமௌண்டே, சிறிய ஒரு கிரயமே நமது அனைத்து சொத்திற்கும் ஆபத்தாக ஆகிவிடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நீங்கள் இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி உறுதிமொழியை நாம் யூதர்களிடத்திலிருந்து நாம் எடுத்தோம். ஆனால் என்ன செய்தார்கள்? சும்ம தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வ அன்தும் முஅரிதுன். ஒரு சிலர்களை தவிர ஒரு சிலர்கள் அல்லாஹ் சொன்னதை என்ன செய்தார்கள்? அந்த உறுதிமொழியை பின்பற்றினார்கள். பெரும்பாலான யூதர்கள் பனி இஸ்ரவேல் என்ன செய்தார்கள்? அந்த உறுதிமொழியை, அந்த வாக்குறுதியை என்ன செய்தார்கள்? புறக்கணித்தார்கள் என்று சொல்லி திருக்குரான் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக இது ஒரு வகையான ஒரு உறுதிமொழி. இந்த உறுதிமொழியில் இரண்டும் கலந்திருக்கிறது. என்ன கலந்திருக்குன்னு சொன்னா, ஹுகூக்குல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளும், அதாவது லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அந்த ஒரு கட்டளையும், வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையும், இவைகளெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் சேரும். இரண்டாவதாக ஒரு கடமை இருக்கின்றது, அதுதான் ஹுகூக்குல் இபாத். ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவைகளும் கூட இந்த ஆயத்தில் இடம்பெற்று இருக்கிறது. அதுதான் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், உறவினர்களை அரவணைத்து வாழுதல், எத்தீம்களை நாம் அரவணைத்து அவர்களை வளர்த்தல், மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்தல், அதே போன்று மக்களுக்கு நல்லதை ஏவி தீயதை தடுத்தல் என்று சொல்லி இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுக்கடுத்ததாக இன்னும் ஒரு உறுதிமொழியும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இரண்டாவது வகையான ஒரு உறுதிமொழி, அதை தான் இங்கே 84வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வ இத் அகத்னா மீதாகக்கும் லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும் வலா துக்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும் ثم أقررتم وأنتم تشهدون. வ இத் அகத்னா மீதாகக்கும், உங்களுடைய இரத்தங்களை சிந்த வேண்டாம். லா தஸ்ஃபிகூன திமாஅக்கும், உங்களுடைய இரத்தங்களை நீங்கள் சிந்த வேண்டாம். வலா துக்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் நாடுகளில் இருந்து உள்ளவர்களை வெளியேற்றவும் வேண்டாம் என்று நாம் உங்களிடத்தில் உறுதிமொழியை நாம் வாங்கிய பொழுதையும் அந்த உறுதிமொழியும் நீங்கள் நினைவு கூறுங்கள். பின்பு என்ன செய்தீர்கள்? சும்மா அக்ரர்தும் வான்தும் துஷ்ஹதூன், பின்பு நீங்கள் அவ்வாறு நடைபெற்றது உண்மை என்று சாட்சியம் கூறிய நிலையில் அவ்வாறு நடப்பதாக உறுதிமொழியும் நீங்கள் அளித்தீர்கள். அதாவது நாங்கள் இவைகளெல்லாம் செய்வோம் என்று சொல்லி என்ன செய்தீர்கள்? உறுதிமொழி என்பது நீங்கள் அளித்தீர்கள். அதற்கு நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். ஆனால் என்ன ஆனது என்று சொன்னால், அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா 85வது வசனத்தில் அதை பற்றி சொல்கிறான். முதலில் இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே என்ன செய்து கொள்ளக்கூடாது, கொலைகள் என்பது நடைபெறக்கூடாது. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்ல வருவது, யூதர்களிடத்திலும் பகை, போட்டி, பொறாமை என்பது இருந்தது என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அதாவது யூத வர்க்கத்துக்குள்ளேயே கொலைகள் என்பது நடக்கும், அவர்களுடைய கூட்டத்திற்குள்ளேயே கொலைகள் என்பது நடக்கும். அவர்கள் கூட்டத்துக்குள்ளே என்ன செய்வார்கள்? வீட்டை விட்டு வெளியே துரத்துவார்கள், நாட்டை விட்டு நாடு கடத்துவார்கள். இதை போன்ற செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்ததை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? அவர்களிடத்தில் உறுதிமொழி என்பதை வாங்குகின்றான். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்து கொள்ளக்கூடாது, அதே போன்று நாடுகளை விட்டு என்ன செய்யக்கூடாது? வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இங்கே இரண்டாவது வகையான ஒரு வாக்குறுதியை, ஒரு உறுதிமொழியை அல்லாஹ் தஆலா வாங்குகின்றான். ஆனால்
என்ன நடந்தது என்று சொல்லி 85வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சும்ம அன்தும் ஹாஉலாஇ தக்துலூன அன்ஃபுஸகும் வ துக்ரிஜூன ஃபரீகம் மின் தியாரிஹிம் தலாஹூன அலைஹிம் பில் இஸ்மி வல் உதுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், பின்பு யூதர்களே, நீங்கள் எத்தகையோர் என்றால் உங்களை கொலை செய்கிறீர்கள். அதாவது உங்களை நீங்களே என்ன செய்கிற, உங்கள் கூட்டத்துக்குள்ளே என்ன செய்கிற கொலைகளை நீங்கள் செய்கிறீர்கள். உங்களிலிருந்து ஒரு சாராரை அவர்களின் நாடுகளில் இருந்து செய்கிற நீங்கள் வெளியேற்றுகின்றீர்கள். விரோதமாக குற்றம் செய்வது என்பது, அக்கிரமங்களை செய்வது என்பது என்ன செய்கிறீர்கள், நீங்கள் வெளிப்படையாக எல்லாம் என்ன செய்கிறீர்கள். ஆனால் தூக்கும் உசாரா, ஏதாவது ஒரு கைதியை பிடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டால் மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், துஃபாதூனஹும் வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இக்ராஜுஹும். ஒரு கைதியை பிடிக்கப்பட்டால், உங்களுடைய யூத வர்க்கத்திலிருந்தே ஒரு கைதியை பிடிக்கப்பட்டால், அந்த கைதியை சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் வைத்திருந்தால் அவரை நீங்கள் எவ்வளோ பிணைத்தொகையெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறீர்கள், அந்த கைதியை விடுதலை செய்து உங்களின் பக்கம் நீங்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள். அவரை விடுவித்து என்ன செய்கிறீர்கள், நீங்கள் அந்த ஒரு வாக்கை மட்டும் சரியாக நிறைவேற்றுகிறீர்களே, இதுவும் நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதி தானே. யாரும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது, யாரும் நீங்கள் நாடு கடத்தக்கூடாது, அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், மிஸ்கின்களை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எத்தீம்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் என்னிடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு உறுதிமொழி என்பதை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள், ஒரு வாக்குறுதி என்பதை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த வாக்குறுதி எல்லாம் செய்யாம இந்த ஒன்று மட்டும் நீங்கள் செய்கிறீர்களே. அதாவது உங்கள யாராச்சும் ஒருத்தரை போய் சிறையில கொண்டு போய் வச்சானா அவர் மட்டும் என்ன செய்றீங்க, பிணைத்தொகையை கொடுத்து அவங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துடுறீங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்கிறீர்களே. அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அஃபதுமினூன பிபாஇல் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாப். அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு சிலதை மட்டும் நீங்கள் ஈமான் கொண்டு ஒரு சிலதை நீங்கள் மறுக்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய வேதத்தில் உங்களுக்கு என்ன தூதுவாக இருக்கின்றதோ அதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மற்றதெல்லாம் நீங்கள் மறுக்கின்றீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك منهم இல்லா ஹிஸுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. ஆக இப்படி அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு சிலதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலதை விட்டுவிட்டவர்களுக்கு அவர்களுக்கு என்ன கூலி என்பது தெரியுமா? இல்லா ஹிஸுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு இழிவுதான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ யௌமல் கியாமத்தி யரதூன இலா அஷத்தில் அதாப். அது மாத்திரமல்லாமல் கியாமத் நாளில் மிக கடுமையான வேதனை என்பது இருக்கின்றது. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு என்னவில்லை, பாராமுகமாக இருந்துவிடவில்லை. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய 85வது வசனத்தில், அல் பக்ரானுடைய 85வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் ஏன் இறக்கப்பட்டது என்று சொன்னால், மதீனாவில் யூத குலத்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதாவது அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற மதீனாவில் 2 கோத்திரத்தார்கள் முக்கியமானவர்கள். இவர்கள்தான் நாம் தற்பொழுது அன்சாரி சஹாபாக்கள் என்று சொல்கிறோம். இவர்களை தவிர யூதர்கள் என்ன செய்தார்கள், மதீனாவில் வாழ்ந்து வந்தார்கள். பனு குரைலா, பனு நதீர், பனு ஹைனுகா என்று சொல்லி 3 யூத குடும்பங்கள் என்ன செய்தது, 3 யூத குழுக்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்தது. இவங்க என்ன செஞ்சிப்பாங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரை வெட்டிப்பாங்க, எல்லாம் செஞ்சிப்பாங்க. ஆனால் அந்த போரில் இவர்களுக்கு நடைபெறுகிற அந்த போரில் யாராச்சும் ஒருத்தரை சிறை பிடிச்சிட்டாண்டா என்ன செய்வாங்கன்னா, அவரை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஆனா மற்றதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ரத்தத்தை ஓட்டக்கூடாது, நாடு கடத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே, அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு கைதியை பிடித்து வச்சுட்டா மட்டும் என்ன செய்வாங்க, பிணைத்தொகையை கொடுத்து என்ன செய்வார்கள், கைதியை விடுதலை என்பது செய்து விடுவார்கள். ஆக அல்லாஹ் தஆலா இங்கே இதைத்தான் கேட்கின்றான், ஒரு சிலதை மாத்திரம் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டு ஒரு சிலதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு மற்றதெல்லாம் மறுத்துவிட்டால் உங்களுக்குரிய கூலி இந்த உலகில் என்ன தெரியுமா, இழிவு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுதான் இதற்கு முன் சென்ற ஒரு தஃப்சீரில் நாம் சொல்லி இருப்போம்.
துரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனா, யூதர்களின் மீது இழிவு என்பது சாட்டப்பட்டு விட்டது, ஏழ்மை என்பது சாட்டப்பட்டு விட்டது. காரணம், இப்படி அல்லாஹ்வுடைய ஒரு சில சட்டங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு எது தோதுவோ அதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு கூலி என்பது இவ்வுலகில் இழிவு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மட்டுமல்ல, நாளை கியாமத்திலும் அவருக்கு இழிவுதான். யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், அவர்களுக்கு கொடிய வேதனை என்பது இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். இந்த எச்சரிக்கை என்பது யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லாஹ் தஆலா நமக்கும் தான் சொல்கிறான். ஏன்னா இதே கட்டளைகள் என்பது நமக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையாக ஒரு கடமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். யாரையும் வீணாக நாம் கொலை செய்யக்கூடாது. மார்க்கம் அதைத்தான் சொல்கிறது. ரத்தத்தை ஓட்டக்கூடாது, நாடு கடத்தக்கூடாது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். எல்லோரிடத்திலும் உற்றார் உறவினர்களை நாம் அரவணைத்து என்பது வாழ வேண்டும். பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஹதீஸ்களிலும் குர்ஆனில் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அவைகளை நாமும் செய்தாக வேண்டும். ஒருவேளை இஸ்லாமியர்களும் செய்யவில்லை என்று சொன்னால், முஸ்லிம்களும் யூதர்களை போன்று ஒரு சிலதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலதை விட்டுவிட்டால் அவர்களுக்கும் இவ்வுலகில் இழிவு என்பது ஏற்படும். நாளை கியாமத்தில் நோவினை தரக்கூடிய வேதனை என்பதும் இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலியமாக யூதர்களுக்கும் சரி முஸ்லிம்களுக்கும் சரி அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றான் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக 86வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலாயிக்கல் லதீன இஷ்தருல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரா. இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நாளைக்கு மறுமை வாழ்வு என்பது இருக்கிறது. அந்த மறுமை வாழ்வை என்ன செய்து விட்டார்கள்? இந்த உலக வாழ்க்கைக்காக விட்டு விட்டார்கள். அதாவது அங்க கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது நிரந்தரம். அந்த நிரந்தரமான வாழ்க்கையை அவர்கள் கவனிக்காமல் இந்த உலக வாழ்க்கையிலே என்ன செய்து விட்டார்கள்? மூழ்கி விட்டார்கள். உலாயிக்கல் லதீன இஷ்தருல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரா, ஆகிரத்திற்கு பகரமாக என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். உலக வாழ்க்கையை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்ஸரூன். எனவே இப்படி மறுமையை விட இவ்வுலகை யார் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, ஃபலா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப், அவர்களுக்கு வேதனை என்பது குறைக்கப்படவும் மாட்டாது. வலா ஹும் யுன்ஸரூன், அவர்களுக்கு உதவி செய்யப்படவும் மாட்டாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனுடைய 86வது வசனத்தில் இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக இன்றைக்குரிய தஃப்சீருடைய சுருக்கம் இதுதான். சூரத்துல் பக்ராவினுடைய 83வது வசனத்திலிருந்து 86வது வசனம் வரைக்கும் உடைய சுருக்கம் என்ன தெரியுமா? பனு இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு சில உறுதிமொழிகளை வாங்கினான். அந்த உறுதிமொழியின்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாக்கும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த வாக்குகளை எல்லாம் மீறினார்கள். மீறி எந்த அளவுக்கு என்று சொன்னால், கொலை செய்யக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்குள்ளே நீங்கள் கொலை செய்து கொள்கிறீர்கள். நாடு கடத்தக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்குள் நீங்கள் என்ன செய்ய நாடு கடத்துகிறீர்கள். ஆனால் உங்கள போர்ல ஒருத்தர் சிறை பிடிக்கப்பட்டு விட்டால் அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதரை மாத்திரம் என்ன செய்கிறீர்கள்? ஃபிதியாவை கொடுத்து அதுக்குண்டான பிணை தொகை கொடுத்து என்ன செய்கிறீர்கள்? அவரை நீங்கள் விடுவித்துக் கொள்கிறீர்கள். ஆக அல்லாஹுடைய வேதத்தில் ஒரு சிலதை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு சிலதை நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். ஆக யார் இப்படி இருக்கின்றார்களோ, ஒரு சிலரை மட்டும் நாம் எடுத்துப்போம், இன்னும் ஒரு சிலர் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யார் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகில் இழிவு என்பது இருக்கின்றது. நாளை ஆகிரத்தில் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை என்பது இருக்கின்றது என்று சொல்லி திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை நாம் அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருள்புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.